ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவிற்கும் மலேசியாவுக்கும் இடையே LCA தேஜஸ் விமானங்கள் விற்பனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அடுத்து, சீனாவுக்கு எதிராக சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகளை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு இந்தியா பல திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. அந்த வகையில ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்தியா சமீபத்துல பண்ணிருக்காங்க. அது என்ன விஷயங்கள் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். மூன்றாவது விஷயமா, இந்தியா அஸ்த்ரா MK3 மிசைலோட முக்கியமான சோதனை ஒன்னு பண்ணிருக்காங்க. அந்த சோதனை எதற்காக செய்யப்பட்டது, அஸ்த்ரா MK3 மிசைல்களை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, அஸ்த்ரா MK3 மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 27 ஜூன் 2022 அன்னைக்கு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் மலேசியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு YB தத்தோஸ்ரீ இசாமுதீன் துன் ஹுசேன் அவர்களும் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில மலேசியாவுக்கு 18 தேஜஸ் விமானங்களை சப்ளை செய்வது குறித்தும் Su-30 MKI போர் விமானங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை செய்வது குறித்தும் இந்த கூட்டத்துல நீண்ட நேரம் ஆலோசிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் லெவல் டாக்ஸ்க்கு முன்னாடி ஏற்கனவே டெக்னிக்கல் டிஸ்கஷன் இந்திய விமானப்படை மற்றும் மலேசிய விமானப்படைக்கு இடையே நடத்தப்பட்டிருக்கு. மலேசிய விமானப்படைக்கு 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை சப்ளை செய்வதற்கு இந்தியா, சவுத் கொரியா, ரஷ்யா, சைனா போன்ற பல நாடுகளுடன் போட்டியிட்டு வர்றாங்க. இந்த போட்டியில இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம் ஃப்ரண்ட் ரன்னரா வந்திருக்காங்க. இதன் மூலமா இந்த கான்ட்ராக்ட் இந்தியாவிற்கு கிடைக்கவே அதிக வாய்ப்பு இருக்கு. மலேசியாவின் 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்டுக்கான கான்ட்ராக்ட் ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கான்ட்ராக்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்காக தான் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கான்ட்ராக்டை உறுதி செய்வதற்காக தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மலேசியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ இந்தியாவிற்கு அழைச்சிருக்காரு. அவர்களின் வருகையின் போது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஃபெசிலிட்டிஸ், இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி மற்றும் இந்திய ஆயுதங்கள் குறித்து அவர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா மலேசியா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி மற்றும் இந்திய ஆயுதங்களோட செயல்திறன் குறித்து அறிந்து கொள்ள முடியும். இந்தியா LCA தேஜஸ் விமானங்களை மலேசியாவிற்கு மிகவும் குறைவான விலையில சப்ளை செய்ய முன்வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலேசிய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 விமானங்களுக்கு ஸ்பேர் பார்ட் சப்ளை செய்வதற்கும் இந்தியா முன்வந்திருக்காங்க. மலேசியாவிற்கு லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை சப்ளை செய்வதற்கு போட்டியிட்டு வரும் மற்ற நாடுகள் ரஷ்ய விமானங்களை இயக்குறாங்க. ஆனா இந்தியா போன்று Su-30 விமானங்களோட ஸ்பேர் பார்ட்ஸை தயாரிப்பதற்கான உரிமை அவர்களிடம் கிடையாது. அதனால மலேசியா இந்த 18 LCA தேஜஸ் விமானங்கள் கான்ட்ராக்ட் மற்றும் Su-30 விமானங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கான்ட்ராக்டையும் சேர்த்து இந்தியாவிற்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மலேசிய விமானப்படைக்கு இந்தியா தன்னோட LCA தேஜஸ் MK1A வெர்ஷனை கொடுக்க முன்வந்திருக்காங்க. சமீபத்துல தான் இந்திய விமானப்படை 83 LCA தேஜஸ் MK1A வெர்ஷனை ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. இந்த ஆர்டர் HAL நிறுவனத்துக்கு கிடைத்ததனால தான் தேஜஸ் விமானத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறைஞ்சிருக்கு. இதனால தான் மலேசியாவிற்கு இந்தியானால மிக குறைவான விலையில தேஜஸ் விமானங்களை சப்ளை செய்ய முடிகிறது. இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம் ஒரு அதிநவீன விமானம். இந்த விமானத்துல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட உத்தம் AESA ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. அதிநவீன ஏவியானிக்ஸ் சென்சார்கள் போன்றவை இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. LCA தேஜஸ் விமானத்துல பல்வேறு நாடுகளுடைய மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை இணைத்து பயன்படுத்த முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, இஸ்ரேல் போன்ற பல
நாடுகளுடைய மிசைல்ஸ LCA தேஜஸ் விமானத்தினால பயன்படுத்த முடியும். இது போன்ற கேப்பபிலிட்டி உலகின் வேறு எந்த விமானத்திற்கும் கிடையாது. தற்போதைய நிலையில் லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் கேட்டகரியில LCA தேஜஸ் விமானம் தான் உலகின் தலை சிறந்த விமானமா திகழுது. சமீபத்துல இந்தியா அஸ்த்ரா MK1 மிசைல வெற்றிகரமா சோதித்து இந்திய படையில இணைச்சிருக்காங்க. இந்த அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல்களை தேஜஸ் விமானத்துல இணைக்கும் பணி நடந்து வருது. இதனால ஃபியூச்சர்ல அஸ்த்ரா சீரியஸ் ஆஃப் மிசைல்களை ஈஸியா தேஜஸ் விமானத்துல இணைக்க முடியும். இந்த பல்வேறு காரணங்கள்னாலதான் மலேசியா LCA தேஜஸ் விமானத்தை வாங்க முன் வந்திருக்காங்க. கூடிய விரைவில் இந்த பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட்டு இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையே LCA தேஜஸ் விமானங்கள் விற்பது தொடர்பான கான்ட்ராக்ட் கையெழுத்திடப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இரண்டாவது டாபிக், இந்தியா தெற்காசிய நாடுகளை தன் பக்கம் கொண்டு வந்து சீனாவுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. இதனால தெற்காசிய நாடுகளுடன் ராணுவ மற்றும் பொருளாதார உறவை மேம்படுத்த பல முயற்சிகள் பண்ணி வர்றாங்க. அந்த வகையில சமீபத்தில் நடந்த G7 மாநாட்டின் போது இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட் திரு ஜோகோ விடோடே அவர்களை இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே உள்ள காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை மேம்படுத்துவது குறித்து பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த பேச்சுவார்த்தையில இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கனெக்டிவிட்டி மற்றும் பொருளாதார உறவை மேம்படுத்துவது குறித்தும் பேசப்பட்டது. தெற்காசிய நாடுகளிலே இந்தோனேஷியா தான் முதல்ல இந்தியாவுடன் மேரிடைம் கோஆபரேஷனை மேம்படுத்த தொடங்கினாங்க. அந்த வகையில 2018 வருடம் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியாவிற்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கும் பொழுது இந்தோனேஷியா மற்றும் இந்தியாவுக்கு இடையே காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இதை தொடர்ந்து இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட் ஜோகோ விடோடே அவர்கள் இந்தியாவுடைய குடியரசு தின விழாவில் கலந்துக்கிட்டாரு. இதுல இருந்து தொடர்ந்து இந்தோனேஷியா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ மற்றும் பொருளாதார உறவு மேம்பட்டு வருது. தெற்காசிய நாடுகள்ல இந்தோனேஷியா தான் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி. இந்தோனேஷியா மற்றும் இந்தியாவுக்கு இடையே போன வருடம் மட்டும் 26 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. இதை தொடர்ந்து மேம்படுத்த இரண்டு நாடுகளுமே முயன்று வர்றாங்க. இந்தோனேஷியா இந்தியாவுடைய தேஜஸ் விமானம் மற்றும் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கும் முயற்சி பண்ணி வர்றாங்க. அடுத்து இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சமீபத்தில் வியட்நாம் நாட்டிற்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது வியட்நாம் மற்றும் இந்தியாவுக்கு இடையே மியூச்சுவல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரண்டு நாடுகளும் தங்களுடைய மிலிட்டரி பேஸ், ஏர் பேஸ், கப்பல் படை தளம் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இது போன்ற மியூச்சுவல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட் வியட்நாம் உலகின் வேறு எந்த நாட்டுடனும் கையெழுத்திட்டது கிடையாது. 2018 வருடமே இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு இடையே காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்பட்டிருக்கு. திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் வியட்நாம் பயணம் இந்திய வியட்நாம் உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான பயணம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சுற்றுப்பயணத்தின் போது வியட்நாம் கடற்படைக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 12 ஹை ஸ்பீட் கைடட் போட்ஸ் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வழங்கினாரு. இந்த 12 ஹை ஸ்பீட் கைடட் போட்ஸும் இந்தியா வியட்நாம் நாட்டிற்கு கொடுத்த 100 மில்லியன் டிஃபென்ஸ் லைன் ஆஃப் கிரெடிட்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. அடுத்து திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வியட்நாம் நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருந்த 100 மில்லியன் அமெரிக்க டாலர் டிஃபென்ஸ் லைன் ஆஃப் கிரெடிட் 500 மில்லியன் அமெரிக்க டாலரா உயர்த்தி இருக்காரு. இதன் மூலமா ஃபியூச்சர்ல வியட்நாம் இந்தியாவிடமிருந்து அதிக ஆயுதங்களை வாங்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வியட்நாம் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தப்படும் ஆகாஷ் மிசைல்கள், LCA தேஜஸ் விமானம் போன்ற பல டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. கூடிய விரைவில் வியட்நாம் நாடு இந்தியாவிடமிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மூணாவது டாபிக், இந்தியாவுடைய DRDO நிறுவனம் அஸ்த்ரா MK3 மிசைல்களோட கேரேஜ்
ஸ்டேஜ் அண்ட் செப்பரேஷன் ட்ரையல வெற்றிகரமா Su-30 MKI போர் விமானங்கள்ல இருந்து நடத்தியிருக்காங்க. இந்த சோதனைக்காக அஸ்த்ரா MK3 FT-01 மற்றும் FT-02 அப்படின்னு 2 மிசைல்கள் தயாரிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டிருக்கு. அஸ்த்ரா MK3 மிசைல சீனாவின் PL-15, அமெரிக்காவின் AIM-260 மற்றும் ஐரோப்பாவின் மீட்டியார் மிசைல்களுக்கு போட்டியா இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. அஸ்த்ரா MK3 மிசைல்னால அதிகபட்சமா 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அஸ்த்ரா MK3 மிசைல்கள் பிரத்யேகமா தொலை தூரத்துல உள்ள அவாக்ஸ் மற்றும் ரீஃபியூலர் விமானங்களை தாக்கி அழிப்பதற்காக இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. அஸ்த்ரா MK3 மிசைல்ல சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை உலகின் வெகு சில நாடுகள் தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. அஸ்த்ரா MK3 மிசைல்ல பயன்படுத்தப்படும் சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை இந்தியா மற்றும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. அஸ்த்ரா MK3 மிசைல்னால அதிகபட்சமா மாக் 3.6 அப்படிங்கிற வேகத்துல பயணிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒலியின் வேகத்தை விட 3.5 மடங்கு வேகமா அஸ்த்ரா MK3 மிசைல்கள்னால பயணிக்க முடியும். ஏர் டு ஏர் மிசைல்களோட தாக்குதல் தூரம் அந்த மிசைல் எவ்வளவு உயரத்திலிருந்து லான்ச் செய்யப்படுது அப்படிங்கறதை பொறுத்து தான் இருக்கும். அந்த வகையில அஸ்த்ரா MK3 மிசைல 8 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து லான்ச் செஞ்சாங்க அப்படின்னா 190 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும். அதுவே 20 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து அஸ்த்ரா MK3 மிசைல்களை லான்ச் செஞ்சாங்க அப்படின்னா 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்கும். அஸ்த்ரா MK3 மிசைலோட நீளம் மற்றும் டயமீட்டர் MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மீட்டியார் மிசைல்களுக்கு சமமா இருக்கும். மீட்டியார் மிசைல்கள் 218 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்கள். ஆனா இந்தியாவுடைய அஸ்த்ரா 3 மிசைல் மீட்டியார் மிசைல்களை விட 28 கிலோகிராம் எடை அதிகமான மிசைல். அஸ்த்ரா MK3 மிசைல இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் கைரோபேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்ல மிட்கோஸ் அப்டேட் டேட்டா லிங்க் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா மிசைல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வேறு இலக்குக்கு மிசைலை திசை மாற்ற முடியும். அதே போன்று மிசைலோட டெர்மினல் ஃபேஸ்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஹோமிங் சிஸ்டத்தினால இலக்கை தன்னிச்சையாகவே கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்க முடியும். அஸ்த்ரா MK3 மிசைல இந்தியா வருங்காலத்துல படையில் இணைக்க உள்ள LCA தேஜஸ், MK2, AMCA, டெட்பாஃப் போன்ற அனைத்து விமானங்களையும் இணைத்து பயன்படுத்த உள்ளாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.